முல்லைத்தீவில் உயிரிழந்த வீரனுக்காக அஞ்சலி செலுத்தி விட்டு சென்ற தந்தை திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கஜேந்திரகுமாருக்கும் போலீசாருக்கும் இடையிலே நேற்றைய தினம் முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவில் மகனுக்காக சுடரேற்றி விட்டு சென்ற தந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த இசைக்கலைஞன் எனப்படுகின்ற மகனுக்காக, அதாவது அவரது சொந்த பெயர் ரமேஷ், முல்லைத்தீவில் இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சுடரேற்றிவிட்டு அவர் வசிக்கின்ற பகுதியான முள்ளியவளை பகுதிக்கு சென்ற நிலையில் அங்கு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டில் இருந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. அவரது மரணத்திற்கான காரணம் வெளியாகவில்லை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் திருவண்ணாமலையை சொந்த இடமாக கொண்டவர் என்றும் முள்ளியவளை பகுதியை வசிப்புறமாக கொண்டவர் என்றும் கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலை தான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து உயிரிழந்த தனது மகனுக்கு, அதாவது மாவீரனுக்கு சுடரை ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்த தந்தை உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு சம்பவமாக போலீசாருக்கும் கஜேந்திரகுமாருக்கும் இடையிலே முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு பகுதியில் இருக்கின்ற துயிலம் இல்லத்திற்கு நினைவேந்த நிகழ்வுக்காக செல்ல முற்பட்ட வேளை பாதுகாப்பு தரப்பினர் கடும் கெடுபிடி விதித்ததாக கூறப்படுகின்றது. தற்பொழுது இருக்கின்ற அரசு இதெல்லாம் தடுக்காது என்கின்ற எதிர்பார்ப்பில் தான் கஜேந்திரகுமார் உட்பட பலர் அங்கு நினைவேந்த நிகழ்வுகளை மேற்கொள்ள சென்ற போதுதான் இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக வாகன இலக்கங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் இவ்வாறு துயிலம் இல்லங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அங்கு சென்று இவ்வாறு நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு துயிலும் இல்லமாக இந்த துயிலும் இல்லம் இருக்கின்றது. 1993ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 2006ஆம் ஆண்டு வரை அங்கு தொடர்ச்சியாக நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலை தான் அதுக்கு பிறகாக கால சூழல் மாற கடும் கெடுபிடிகள் விதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக யுத்தம் முடிந்த பின்னரும் கடும் கெடுபிடிகள் இருந்தது நினைவேந்த நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கு. தற்பொழுதும் அந்த சூழல் அங்கு நிலை வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.